வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். ரவையை விட கொஞ்சம் அதிகமாகவே மைதா சேர்த்துக்கணும். அதனால் நான் 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 3யுமே இதோடு சேர்த்துக்கிறேன். கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகாது, அவ்வளோ குயிக்காக செய்திடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். எடுத்தோன்னே தண்ணியை நிறைய ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் இதை கரைக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதை கரைச்சி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாத அளவுக்கு இதை கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். நான் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்கிற ரவை ஊறும்போது நல்லா திக்காக வந்துடும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நான் இதை சைடில் வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் இருக்கிற ரவை நல்லா ஊறி இட்லி மாவு பதத்துக்கு இது வந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து எண்ணெயில் போடுறேன். இது சூடாயிடுச்சுன்னா இப்படி ஃப்ரை ஆகி மேலே வரும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கிறேன். இது கையால் நம்ம அள்ளி போட முடியாது, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஊற்றணும். இந்த பணியாரம் உங்களுக்கு இப்படி செய்கிறது ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை குழி பணியார சட்டியில் கூட நம்ம சுட்டுக்கலாம். ஆனால் இதில் சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா மட்டும் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் இன்னொரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஊற வைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு டார்க்காக வந்துச்சு. உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை விட கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால் இந்த ரெசிபி ஈஸியாகவே செய்யலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, அவ்வளோ குயிக்காக செய்திடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரவை பணியாரம் செய்தாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.